அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு இன்று முதல் எண்ணி 5 நாட்களில் உங்களுடைய விதியை மாற்றப் போகும் அந்த நாள். இன்றைய நாள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக நீங்கள் இன்றைய நாள்ல என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி கும்பராசினியர்களான நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன, அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும், பரிகாரம் செய்யும் முறைகள் என்ன, அதேபோல் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன என்பதை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, அதற்கான முயற்சிகளை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் சேனல் பேஜ்ல அதற்கான வெப்சைட் லிங்க் கொடுத்திருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்தும் தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் எண்ணி 5 நாட்கள், அதாவது 2/10/2024 தேதியான இன்றைய தினம் மகாலய அமாவாசை மற்றும் சூரிய கிரகணம் ஆகிய 2 நிகழ்வுகள் நிகழ இருக்கு. சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் பிதுர்காரகன், அதாவது தந்தை வழியை குறிப்பிடக்கூடிய சூரிய பகவானிற்கு கிரகணம் தோஷம் ஏற்பட இருக்கு. இந்த கிரகண தோஷத்தின் போது பிதுர்களுக்கு வழிபாடு செய்வதும் நல்லது. அதே போல் மகாலய அமாவாசையான இன்றைய தினத்தில் முன்னோர்களை வழிபடுவதும் எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும். இந்த மகாலய அமாவாசை அல்லது மகாலய பட்சம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது, மகாலய பட்சத்தில் இந்த மகாலயம் என்பது ஒன்று கூடுவது, பட்சம் என்பது 15 நாட்கள். இந்த 15 நாட்கள் மறைந்து அல்லது இறந்த நம் முன்னோர்கள் நம்மோடு இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த மகாலய பட்சம். இந்த மகாலய பட்சம் முடியக்கூடிய நாள் மகாலய அமாவாசை, அதாவது ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமையில் துவங்கி புரட்டாசி மாதம் அமாவாசை என்று முடியக்கூடியதுதான் இந்த மகாலய அமாவாசை. அதாவது மறைந்த நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து இந்த 15 நாட்கள் நம்மோடு தங்கும் காலமே மகாலய பட்சமாகும். பித்ரு வழிபாடு இல்லற வாழ்க்கைக்கு பித்ருகளின் ஆசையும் ஆசீர்வாதங்களும் கிடைக்க பெற்று சிறப்பளிக்கின்றன என்பதனால் நம் முன்னோரால் பின்பற்றப்பட்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பித்ருக்களை நாம் அவமதித்தால் அல்லது அவர்களை உதாசீனம் செய்தால் அவர்கள் நம்மை சபித்து விடுவார்கள் என்பதும், அதனால் நாம் குடும்ப வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் என்பதும் இந்துக்களின் ஐதீகமாக கூறப்படுகிறது. தை அமாவாசை, ஆடி அமாவாசை ஆகியவற்றை விட திதி கொடுப்பதற்கு மிகவும் சிறந்தது மகாலய அமாவாசை. வருடத்தில் மற்ற மாதங்களில் வரும் அமாவாசை என்று முன்னோரை நினைத்து வழிபாடு செய்வோம். அதனால் மகாலய பட்ச காலத்தில் பிரதமை துவங்கி அமாவாசை வரை உள்ள காலத்தில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அனைத்து முன்னோர்களையும் அப்போது நினைவு கூற வேண்டும். புனித நீர்நிலைகளுக்கோ அல்லது கடலுக்கோ சென்று புனித நீராடி நம் முன்னோர் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தித்து தர்ப்பணம் செய்வது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும். ஒருவேளை முன்னோர்களுடைய சாபத்திற்கு நாம் ஆளோனோம் என்றால் குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், தொடர்ந்து மருத்துவ விரயங்கள், அதே போல் சுபகாரிய தடங்கல்கள், தொழில் மற்றும் வியாபாரத்தில் நஷ்டங்கள் ஆகியவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் இந்த பித்தர்களை நினைத்து நாம் திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதன் காரணமாக அவர்களுடைய ஆசையும் வாழ்த்தும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த 15 திதி நாட்களில் நம் முன்னோர் மூதாதையர்கள் இவ்வுலகை நீத்த நாளில் அவர்களுக்காக தர்ப்பணம் என்ற நீர்த்தார் கடனை நிறைவேற்றி மானசீகமாக அவர்களை தம் இல்லத்திற்கு வரவழைத்து சாதம் இட்டு அவர்கள் உயிரோடு இருக்கும் போது அவரை பராமரித்த பாவனையில் நடந்து கொள்வது இந்த சம்பிரதாயத்தின் நோக்கமாக உள்ளது. ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் உச்சரிக்கப்படும் மந்திரங்கள் அவர்களுடைய ஆன்மா எல்லாம் புண்ணியம் அடைய இந்த அமாவாசை நாளில் இந்த தர்ப்பையோடு கலந்த நீரை அவர்களுக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று பொருள். அப்படி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் சூரியன், சந்திரன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் துலாம் ராசியில்
சுக்கிரனும் கன்னியில் கும்பராசியில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகாலய அமாவாசை மற்றும் சூரிய கிரகணம் இணைந்து நிகழக்கூடிய இக்காலகட்டத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிநாதனே உங்களுடைய ராசியில் இருப்பது ஒரு பலம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏழரை சனி என்றாலும் கூட மகர மற்றும் கும்பராசிகளுக்கு சனி பெரிய கஷ்டங்களை தர மாட்டார் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எப்பொழுதுமே ராசிநாதன் ராசிக்கு அனுகூலமாகவே நடந்து கொள்வார் என்பதால் ராசியில் ராசிநாதனே இருப்பது ஒரு பலம் தாங்க. அதே போல் ஏழரை சனி என்றாலும் கூட மகர கும்ப ராசிகளுக்கு சனி பெரிய கஷ்டங்களை தர மாட்டார் என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எப்பொழுதுமே ராசிநாதன் ராசிக்கு அனுகூலமாகவே நடந்து கொள்வார் என்பதால் ஏழரை சனி குறித்து பெரிய அளவில் பயப்பட வேண்டியதில்லை. சனிக்கு அனுகூலமான சுக்கிரனும் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருப்பது மிகவும் நல்லது. வீடு கட்டும் யோகம் உண்டுங்க. அதே போல் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. கலை பொருட்களை விற்பனை செய்பவர்கள் ஆதாயம் பெறுவார்கள். வருமானம் ஓரளவு நல்லபடியாகவே இருப்பதால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. அதே போல் பழைய கடனில் ஒரு பகுதியை அடைத்து விடுவதற்கான வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இப்போது வீடு வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் என்ற முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அதே போன்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு தருணமா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குது. அதற்கு இன்றைய நாள் குறிப்பாக நீங்கள் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. அல்லது நிதி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் தானம் கொடுப்பதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுதுங்க. அப்படி நீங்கள் என்ன தானம் செய்யலாம் என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் என்பதால் தயிர் சாதத்தில் எள் கலந்து தானம் கொடுப்பது நன்மைகளை ஏற்படுத்தும். அதே போல் காகத்திற்கு உணவளிப்பதும் பசுமாட்டிற்கு உணவளிப்பதும் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, தன குடும்ப அதிபதியான குரு சுகஸ்தானத்தில் இருப்பதும் 2ஆம் இடத்தில் ராகு ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பதும் பாதகமான அமைப்புகள் அல்ல. வரவை விட செலவுகள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். அனாவசியமான செலவுகள் ஏற்படுங்க. சுபகாரிய தடைகள் ஏற்படக்கூடும். அஷ்டமத்தில் கேது, சூரியன் போன்ற கிரகங்கள் இருப்பதால் உடல்நிலையில நீங்கள் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஜென்ம சனி என்பதால் பிரதோஷ விரதம் தவறாது கடைபிடியுங்க. லட்சுமி நரசிம்மரை வணங்குங்க. வாழ்வில் துன்பங்கள் குறையும், நன்மைகள் அதிகரிக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது.